வணக்கம் தலைவா, சூப்பர். இன்னைக்கு நாம போக்குவரத்து கழகத்தில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர், ஏஇஜெய், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் உள்ளிட்ட பணியிடங்களை விரைவில் நிரப்ப இருக்காங்க. ஸோ நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சில விதிமுறைகளை பின்பற்றணுங்க. போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்கு உண்டான ஒரு அரசாணையை வெளியிட்டாங்க. கிட்டத்தட்ட 2877 இந்த பணியிடங்களை பார்த்திங்கன்னா அரசு நிரப்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமே கிடையாது, கூடுதலாக பார்த்திங்கன்னா டிரைவர் ஒரு 5000 பேர் எடுக்கிறதாகவும், கண்டக்டர் பார்த்திங்கன்னா ஒரு 4800 பேர் எடுக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எஸ்சிடிசி இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா மீண்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு 2500 பேர் எடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா எப்போ இதெல்லாம் அரசு அறிவிப்பு வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா arasu.bus.tn.gov.in இந்த இணையதளத்தின் மூலமாக பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் டிரைவர், கண்டக்டர் உள்ளிட்ட பணியிடங்களை நிரப்புறதுக்கு உண்டான ஒரு அரசாணை. இது பார்த்திங்கன்னா எந்த விதமான தேர்வு கட்டணம் எதுவுமே கிடையாது. நேரடி நியமனத்தின் மூலமாக நியமிக்கப்பட்ட போகிறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா கண்ட நிபந்தனைகள் எல்லாமே நீங்கள் பின்பற்றி இதில் பார்த்திங்கன்னா சில பிரிவினர்களுக்கு பார்த்திங்கன்னா சேவை கட்டணம் கட்டணும். அதையும் நீங்கள் மறந்துடாமல் கட்டிடுங்க. ஸோ விண்ணப்ப கட்டணம் எக்காரணத்தை கொண்டுட்டும் திரும்பி வழங்கப்படாது. விண்ணப்பதாரர்கள் எழுத்து மட்டும் இந்த செய்முறை தேர்வு கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா போக்குவரத்து கழகத்தில் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் வச்சு 18 மாதம் பேட்ச் போட்டு ஆகியிருக்கணும். ஸோ அந்த ஹெவி பேட்ச் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 18 மாதங்கள் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் இருந்தால் பணி வாய்ப்பு நிச்சயங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் எடுக்காமல் இருந்தீங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.